ஓம் நமச்சிவாய் பரமாத்மாவே. ஓம் நமோ நாராயண. ஓம் சரவண பவா. குறித்த பருவமும் ஓவை செவ்வாயு சேர்க்கும் பனித்தடையும் பவரம் போல் மேனியும் பால்வெள் நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காண பெற்றார். மனித விரவியும் வேண்டுவதையும் மாநிலத்தே. திருநாவுக்கரசர் பாடியது. ஓம் நமச்சிவாய். இன்றைய காலை பொழுதிலே 7/2/2014 இந்த இனிய நாளிலே நாம் சித்தர்களை பற்றி அறிய இருக்கின்றோம். ஓம் நமச்சிவாய். சித்தர்கள் ஒரு தெய்வத்திற்கு சமமானவர்கள். சித்தர்கள் சொல் சிவன் சொல் என்று சொல்வார். அப்படிப்பட்ட சித்தர்களிலே முக்கியமானவர்கள் ஒரு 18 சித்தர்கள் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஓம் நமச்சிவாய். இப்படிப்பட்ட சித்தர்கள் நமக்கு என்ன அருளியிருக்கின்றார்கள், என்ன தந்திருக்கின்றார்கள் என்றால், உலகமே இயக்கக்கூடிய அளவிற்கு யோகக்கலையிலே இவங்கெல்லாம் ஒரு முதன்மையாக இருந்திருக்கின்றார்கள். சித்த வைத்தியம் வரைகளிலும் நமக்கு பல நூல்கள் தந்து அதனுடைய வைத்திய முறைகளெல்லாம் இப்பொழுது செய்து கொண்டு நாம் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர், குருவை நீங்கிய புலிப்பாணி சித்தர். ஓம் நமச்சிவாயம். அவரை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். ஓம் நமச்சிவாயம். இந்த புலிப்பாணி சித்தரே போகனுடைய சீடராவார். புலிப்பாணி என்ற ஒரு பெயர் வர காரணம் என்ன? ஒரு நாள் போகர் வந்து குடிப்பதற்கு தண்ணீர் கட்டியிருக்கின்றார். தம் குருநாதர் கேட்டுவிட்டாரே என்பதற்காக ஒரு புலியை வசப்படுத்தி அதன் மீது ஏறி வெறும் கையாலே தண்ணீர் திரட்டிக் கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்திருக்கின்றாரு? போகர்கிட்ட கொடுத்திருக்கின்றார். அப்படி புலி மேல் ஏறி, பாணி என்றால் தண்ணி என்று பெயர். அதாவது வடமொழியிலே அந்த சொல், அந்த தண்ணீரை புலிமேல் வைத்து கொண்டு வந்ததால் இவருக்கு புலிப்பாணி என்று பெயர் வந்தது. பழனி மலையிலே போகர் சிலையை செய்வதற்காக இவர் அந்த புலிப்பாணி சித்தர் போகருக்கு உதவியாக இருந்திருக்கின்றார். மூலிகைகளெல்லாம் தேடி கொண்டு வந்து இவருக்கு உதவியாக இருக்கின்றார் என்றால் வாருங்கள். ஓம் நமச்சிவாயம். அந்த நவபாஷான மூலிகைகளெல்லாம் தேடுவதற்கு உதவியாக இருந்திருக்கின்றார். இந்த புலிப்பாணிக்கு சில கைங்கரியங்கள்லாம் கிடைத்தது. என்ன கைங்கரியம்? போகர் வந்து இறந்து போக சமாதிக்கு செல்லும் முன்னால பழனி தண்டாயுதபாணி பூஜைகளை கவனித்துக் கொள்ளும்படி புலிப்பாணியை அப்பமே அந்த போகரானவர்
என்ன செய்திருக்கின்றார்? நியமித்திருக்கின்றார். பிற்காலத்தில் அவருக்கு போகர் சமாதிக்கு கூட அவருக்கு பூஜை செய்ய அனுமதிக்கப்பட்டது. இந்த போகர் பழனி மலையில சிலையை செய்து முடித்ததும் சீன நாட்டுக்கு சென்று விட்டார். இந்த போகர் சீன நாட்டை சேர்ந்தவராக அகஸ்தியரே முன்னால் சொல்லியிருக்கின்றார். அங்கு சீன நாட்டுக்கு சென்றவுடனே தவ வலிமையெல்லாம் இழந்து உடனே இந்த புலிப்பாணி சென்று அவரை இந்த தமிழ்நாட்டிற்கு பழனிக்கு கொண்டு வந்து சகல தவ வலிமைகளையும் அளித்தார் என்று அந்த கூறுகளெல்லாம் சொல்லப்படுகிறது. அதனுடைய நூல்களெல்லாம் சொல்லப்படுகிறது. ஓம் நம சிவாய. இவர் வைத்திய முறையிலே போதனை காட்டிலும் முந்தியவர். அவர் தமிழில் இயற்றிய நூல்கள்லாம் அற்புதங்களாக இருக்கின்றது. புலிப்பாணி வைத்தியம் இருக்கின்றது, ஜோதிடம் இருக்கின்றது, ஜாதம் இருக்கின்றது, வைத்திய சூத்திரங்கள் எல்லாம் பூஜாதி, சண்முக பூஜை, சூத்திர ஞானம், சூத்திரம், இப்படி எத்தனையோ வகையில் அவர் எழுதியிருக்கின்றார். தமிழில் இயற்றிய நூல்கள் புலிப்பாணி இவைகளெல்லாம் இயற்றியிருக்கின்றார். அவர் எதற்காக நமக்காக எழுதியிருக்கின்றார் என்றால் பாருங்கள். ஓம் நமச்சிவாய. இந்த புலிப்பாணியை நாம் எப்படி நாம் இறைவனை நாம் நேசிக்கின்றோமோ, பக்தி செய்கின்றோமோ, அதே மாதிரி இந்த புலிப்பாணியோட நாம் நேசித்தால், பக்தி செய்தால் அதுக்குண்டான பூஜை முறைகள் எல்லாம் இருக்கின்றது. சித்தர் பூஜை, புலிப்பாணி சித்தர் பூஜை. தேக சுத்தியுடன் இருக்க வேண்டும். அழகிய சிறு பறையில மஞ்சள் இட்டு மெழுகி பக்தியுடன் கோலமிட்டு அம்மஞ்சள் பலகையின் மேல் புலிப்பாணி சித்தரினுடைய படத்தை வைத்து அப்படத்தில் முன்பு மஞ்சள் குங்குமம் விட்டு அலங்கரிக்கப்பட்டு குத்து விளக்கு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். பின்பு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, மனமுழுத கூற வேண்டும். 16 வகையான ஒரு போற்றியதை அவர் மீது அந்த அர்ச்சனைகளை செய்த வேண்டும். அரளிப்பூ பாருங்க, அந்த அரளிப்பூனால அவர்களுக்கு ஒரு பூஜை செய்வது சிறப்பாக இருக்கின்றது. அதில் ஒரு சிலவற்றை கேட்கின்றார். 16 போற்றிகள் இருக்கின்றது. கம்பீரமான தோற்றமுள்ளவரையே போற்றி, கண்டாய வாடி பெரியரையே போற்றி, ஞான உயரம் கொடுப்பவரே போற்றி, விருவார்ச்சனை பெரியரே போற்றி, சித்தர் மருந்துகளின் தலைவரே போற்றி, இப்படி எத்தனையோ பொய் சொல்வரே போற்றி, ஐஸ்வர்யங்களை அளிப்பதே போற்றி, எளிதின் மகிழ்ச்சி அடைவதே போற்றி என்று முருகப்பெருமானை வழிபட்ட திரு புலிப்பாணி சித்தரே போற்றி. இவ்வாறு அர்ச்சனை செய்த பிறகு என்ன செய்யணும்? 108 முறை இந்த மாதிரி தெரிவிக்க வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு என்ன அவர் அருளுகின்றார்? ஓம் நமச்சிவாயம். பின்பு நிவேத்தியமான கமலாரஞ்சு கோட்டையை நீக்கி ஒழித்த குறைகளாக வைக்க வேண்டும். அதனை தக்காளி வழியில் எடுத்து விட்டு உப்பு செய்து வைக்க வேண்டுமா? சாதத்தை உப்பில்லாமல் தக்காளியாக வைத்து படைக்க வேண்டும். பின்பு உங்கள் பிரார்த்தனையை மனமுருக கூறி வேண்டவும் நிறைவாக தீவாதனை செய்ய வேண்டும். சூடமேற்றி தீவாதனை செய்ய வேண்டும். ஓம் நமச்சிவாய. இவர் வழிபட்டால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பாருங்க, ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க. அது சிறந்து விடும். விவசாயம் பாதிக்கப்பட்டால் அவர் வழிபட்டார் செவ்வாய் கிரகமும் அருள் கிடைத்து கீழ்கண்ட பலன்கள் தான் நமக்கு கிடைக்கின்றது. இவர் வழிபடுவதனால, அதாவது ஈசனுக்கு ஒப்பாவனவர் என்பார்கள், சித்தர் வாக்கு சிவம் வாக்கு என்பார்கள். அதை போல இருக்கின்றது. மனத்தகராறு, சொத்து தகராறு, வழக்குகளெல்லாம் அகன்று வெற்றி வருமா? ஓம் நமச்சிவாய. சொந்த வீடு நிலம் இல்லாதவர்களுக்கு அது கிடைக்குமா?
அடுக்குமாடி கட்டங்கள், ரியல் எஸ்டேட்டு வியாபாரிகளுக்கு தடையின்றி வியாபாரம் கிடைக்குமா? கட்டிடப் பொருள்கள்லாம் வியாபாரிகளால் கிரனைட் செங்கல், சிந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள்தான் தொழிலை தடை நீங்கி அதிக லாபம் பெறுவார்களாம் என்று கூறப்படும். செவ்வாய் தோட்டத்தினால் திருமணமாகாமல் இருந்தால் யார் இருப்பார்? பெண்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். செவ்வாய் தோட்டத்தில் திருமணை தடம் நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடக்குமாம் என்றால் வாருங்கள். ஓ நமச்சிவாய். எப்படி செவ்வாய் தோட்டம் பெண்களெல்லாம் தோஷ பரிகாரத்தை எப்படி செய்து கொண்டால் பொலிப்பாணியை அந்த பூஜை பலனை செய்தால் நமக்கு செவ்வாய் தோஷத்தினால் அவர்களுக்கு நீக்கம் வருகிறது, திருமணம் நடக்கின்றது. ஓம் நமச்சிவாய். இவருக்கு சிகப்பு வஸ்திரம் சாட்சி, ரோஜா, செவ்வரளி மேலே புஷ்பங்களால் பூஜை செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும். இவரை வழிபட சிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை. பழனியிலே தந்தாயிரமான அருள்களைத்து உடம்பில் உள்ள இரத்த சம்பந்தமான நோய்களெல்லாம் நீங்குகிறதாம். அரசியல்ல ஒரு பெரிய வெற்றி கூட கிடைக்கின்றன என்றால் வாழுங்கள். அரளிப்பு மறையிட்டு வழிபட்டால் விசேஷ பலன்கள் கிடைக்கும். இப்படி இந்த புலிப்பாணியினுடைய ஒரு சரித்திரத்தை, சித்த சரித்திரத்தை நாம் அறிந்து கொண்டோம். அவர் எப்படி சென்று பிறந்தார், ஏகசக்தியுடன் இவர் வழிபட்டார். குருவை இந்திய சீடரான புலிப்பாணி நமக்கு அருள்கிறார். பல பலன்களை தந்து எவ்வாறு நாம் மற்ற ஏனைய தெய்வங்களை நாம் பூஜிக்கின்றோமோ அம்மாதிரி இந்த சித்தரையும் நாம் தந்தித்தால் நமக்கு அருள்வார் என்று கூறிக்கொண்டு இந்த புலிப்பாணி சித்தரனுடைய ஒரு சிறிய அவருடைய சரித்திரத்தின் மூலமாக நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். இந்த ஊடகம் மூலமாக அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவரையும் நேசியுங்கள். சித்தரை நேசித்தாலும் சிவனை நேசித்தாலும் ஒன்றுதான் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட சித்தர் புலிப்பாணி ஆவார். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். அந்த புலிப்பாணி சித்தர் புகழ் ஓங்குக என்று கூறிக்கொண்டு இந்த உரையை நான் ஒரு குத்தனையாக நான் இந்த ஊடகத்திற்கு கொடுத்திருக்கிறேன். செவிசாய்த்து முழுவதுமாக பார்த்து அனுசரித்து நடந்து கொண்டு பூஜைகள்லாம் செய்து பரிகாரங்களெல்லாம் செய்து பதவி பெறுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதை உங்களுக்கு இந்த ஊடகம் மூலமாக அறிவித்தார் சிவயோகி சர்வாசிவ சித்தர் அல்லது சவயோகி சர்வாசிவ சித்தர் யோகி சிவாமி. ஓம் நமச்சிவாய். சிவாமி சிவாமி. குளம் கிணறு ஆதி எல்லாம் நிரம்பி வழிய மாயா வாய்ப்புரிய மக்கள் வளமாய் வாழ வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. ஓம் நமச்சிவாய். சிவாமி.